ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. இந்த புனிதமான ஒரு மணி நேரத்தை சிவ சிந்தனையில் செலவிடுவோம். மாணிக்க வாசகரின் வரிகள் வெறும் சொற்கள் அல்ல, அவை ஆன்மாவை சுத்திகரிக்கும் மருந்துகள். ஒவ்வொரு வரியையும் வாசிக்கும் போது அது நம் மனக்கண்ணில் ஒரு காட்சியாக விரியட்டும். தெளிவு பிறக்கும் போது ஏற்படும் மகிழ்ச்சியும் இறைவனுக்கே, தெளிவற்ற நிலையில் ஏற்படும் தவிப்பும் அவனுக்கே. உணர முடிந்தால் அது அவன் அருள், உணர முடியாமல் தவித்தால் அது நம்மை பக்குவப்படுத்த அவன் நடத்தும் நாடகம். வாக்கு பலிதமும் நல்ல தெளிவான சிந்தனை உள்ள மனமும் லக்ஷ்மி தேவியின் தாமரை கண்களின் கடாட்சமும் நோயில்லா வாழ்வையும் அருள அந்த கற்பக விநாயகரை வேண்டி வணங்குவோம். விநாயகர் வாழ்த்து சொல்ல வராங்க தீபா. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. தேங்க்யூ தீபா. எவ்வுயிர்களாயினும் தம்மறிவால் உணர்வதற்கும் ஓதுவதற்கும் அரியவன். அவனை மனத்தால் உணர்வதும் மொழியினால் ஓதுதலால் அடைவதும் அவ்வளவு எளிதானது அல்லவாம். அப்படியே அறிவதற்கு அரியவனாய் இருப்பவனாக இருப்பினும் தன்னை அடைந்து உய்ய வேண்டும் எனும் பெரும் கருணையை கொண்டவனாய் இருக்கிறானாம். அவன் கருணையே அவனை அடைவதற்கான கருவி. பிறை சந்திரனையும் கங்கையையும் தன் திருச்சடையில் அணிந்து பல்லுயிர் காக்கும் பண்பை பெற்றவனாம். அளவிட இயலாத ஒளியினை உடையவனாம். அவனை வாழ்த்தி வணங்குவோம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். சிவா திருச்சிற்றம்பலம். அளவற்ற தேவர்கள் சிவனையே நேராக சென்று கண்டு வழிபட்டனர். ஆயினும் அவர்கள் பின்பும் துன்பமின்றி வாழ்ந்ததாக வரலாறு இல்லை. பின்பும் துன்பம் எய்தியதாகவே வரலாறுகள் உள்ளன. ஆகையால் என்றும் துன்பமில்லா வாழ்வை பெறும் வகையில் சிவனை வழிபட்டு அவரை அடைந்த குருவை நாம் வழிபடில் சிவனை நாமும் அடைதல் எளிதாம். குருவணக்கம் சொல்ல வராங்க சாம். திருச்சிற்றம்பலம். சிவனை வழிபட்டார் எண்ணிலை தேவர்கள், அவனை வழிபட்டங்கு ஆமாறு ஒன்றில்லை. அவனை வழிபட்டங்கு ஆமாறு காட்டும் குருவை வழிபடின் கூடலும் ஆமே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ சாம். பாண்டியனின் வெப்ப நோய் தீர்த்து சைவத்தை நிலைநாட்டிய சீர்காழி பிள்ளையின் திருவடிகளுக்கும், கடலில் கல்லையே தெப்பமாக கொண்டு கரை சேர்ந்த திருநாவுக்கரசரின் மலர் அடிகளுக்கும், இறைவனை தோழனாக கொண்டு திருநாவலூரில் அவதரித்த வன்தொண்டரின் பாதங்களுக்கும், திருவாசகம் தந்து இறைவனை அன்பால் கட்டி போட்ட திருவாத ஊரரின் பொன்னடிகளுக்கும் போற்றி சொல்ல வராங்க வள்ளிமையப்பன். நால்வர் துதி. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரு திரு தாழ் போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ அண்ணி. இன்னைக்கு திருவம்பாவை நேற்றைய பாடல்ல
இறைவனை எந்த பக்கமும் அவர் எந்த மாதிரியான மேனிஃபெஸ்டேஷனாக இருந்தாலும், ஆஹ் எந்த ரூபத்தில் இருந்தாலும், ஏன்னா இங்க இந்த பிரபஞ்சம் முழுக்க அவர்தான் நிறைந்திருக்கிறார் அப்படின்னா, அப்ப இந்த நீத்தல் விண்ணப்பத்தையே பிரபஞ்ச வைராக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா பிரபஞ்சம் முழுக்கவே எதை பார்த்தாலும் அதில் இறைவனையே பார்க்கக்கூடிய வைராகியம். வைராகியம்னா இறைவனை சிந்தை முழுவதும் அதுதான் இருக்கு, எண்ணம் முழுவதும் அவர்தான் இருக்காரு அப்படின்னா அவரை தவிர வேற என்னத்தை பாக்குறது அப்படிங்கறது மாதிரி அந்த எல்லாத்திலும் அவரை பார்க்கக்கூடிய வைராகியம். தேவகி அம்மா சொல்லுவாங்க, யோகிராம் ஐயாவோட டிசைபிள் அவங்க, தேவகி அம்மா சொல்லுவாங்க, என்ன நடந்தாலும் பிடிவாதமாக, அதாவது நல்லது நடந்தா ஓ எனக்கு இறைவன் கருணை பண்ணிட்டாருன்னு ரொம்ப ஈஸியா ரொம்ப சந்தோஷமா சொல்லுவோம். ஆனா அதே நமக்கு ஒண்ணு கஷ்டமா நடக்கும்போது, நமக்கு பிடிக்காதது, நமக்கு வேண்டாதது அந்த மாதிரி நடக்கும்போது, எனக்கு எனக்கு இது ஏன் நடக்குது, நான் ஏன் இப்படி பண்றேன் அப்படிங்கறத நமக்கு கேட்க தோணும். அப்படியே ஏன் இப்படி பண்றேன்னு கேட்கலைனாலும் நமக்கு வருத்தமா இருக்கும், நமக்கு இந்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. ஆனா அதை என்ன சொல்லுவாங்கன்னா, தேவகி அம்மா சொல்லும்போது, பிடிவாதமாக இது இறைவனோட அருள் தான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். ஏன்னா நம்ம இன்னும் மாணிக்க வாசகரினுடைய அளவுக்கு நமக்கு அதுல ஒரு படி கூட நம்ம இன்னும் எடுத்து வைக்கல. அந்த பக்குவம் இல்ல. அப்போ நம்ம மனதை பழக்குவதற்கு பிடிவாதமாக பிடிச்சுக்கணும் அப்படிம்பாங்க. பிடிவாதமாக இது அவருடைய அருள் தான் அப்படின்னு நம்ம மனசுகிட்ட சொல்லி இது பண்ணணும் அப்படிம்பாங்க. சோ அது போல அவர் எல்லாத்துலயும் பிரபஞ்ச வைராக்கியம்னு அவர் எங்கும் ஈசனை காணக்கூடிய அந்த தன்மை, அதுதான் ரகசிய உபதேசமாக உத்தரகோச மங்கையில பார்வதி தேவிக்கு வழங்கப்படுது. பார்வதியின் ஸ்வரூபமாக பத்தினி தன்மை பாவிக்கும், பத்தினி தன்மையை பாதிக்கும் மாணிக்க வாசகருக்கும் அங்க அந்த விஸ்வரூப தரிசனம் கிடைக்குது. அப்ப கிடைக்கிறதுனால அவரு அந்த நீத்தல் விண்ணப்பம் கொடுத்தாச்சு. இப்ப நீ விட்டுடாத அப்படின்னு அவர் கொடுத்துட்டார். அப்ப விட்டுடாதன்னு சொல்லிட்டு பிரபஞ்ச வைராக்கியம் எல்லாத்தையும் பாக்குறாருன்னா, இப்ப எழுந்ததுல இருந்து இறைவனை பாடக்கூடியது. அப்ப இந்த திருப்பாவையோட அந்த அதே போல வந்திருக்கு. இதுல இந்த வரலாற்று இதுல எல்லாம் எனக்கு அவ்வளவா இது தெரியாது. இது முன்னவா அது பின்னவா அப்படின்லாம் தெரியாது. ஆனா எப்படி ஆண்டாள் ஆஹ் எம்பெருமான ஆஹ் அடைவதற்கு, அதாவது ஆண்டாளும் இதே போல நீ என்னை கூப்பிட்டுக்கோன்னு சொல்லுவ. இதே பக்தி பாவம் தான் ஆண்டாளுக்கு இருக்கும். மாணிக்க வாசகரனுடைய இதே பக்தி பாவம் தான் ஆண்டாளுக்கும் இருக்கும். அப்ப அப்படி எல்லாம் சொல்லிட்டு அப்ப கூட இருக்கிறவங்களை எல்லாம் சேர்த்து கூட்டி கொண்டு போறது, தான் அடைந்த யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு சொல்றது மாதிரி தன்னோட கூட இருக்கக்கூடியவர்களையும் சேர்த்து கூட்டி கொண்டு போகக்கூடிய அந்த தன்மை. அப்போ அது போல இங்க மாணிக்க வாசகரும் அது ஏன் நம்ம அந்த திருப்பாவை தொனியிலேயே அந்த திருவம்பாவையும் அமைந்திருக்கு. தோழிகளை கூட்டிக் கொண்டு காலையில எழுந்தவுடன் தோழிகளை கூட்டிக் கொண்டு அந்த எம்பெருமானை தரிசிக்க போறதுக்கான அந்த ஒரு இது நம்ம ஈசனுக்கு இந்த பாடம். அப்போ ஆஹ் பெருமாள் நினைச்சு பாடும்போது அது அந்த திருப்பாவே அவ்வளவு அழகா இருக்கும். ஒருவேளை அவருக்கும் தோணியிருக்கும், இது ஈசனுக்கு இருந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. அதே போல முருகனுக்கு இருந்தா எப்படி இருக்கும், அந்தந்த அடியார்களுக்கு அப்படி எப்படி தோணும் இல்லையா, இதே முருகனுக்கு இருந்தா எப்படி இருக்கும், ஈசனுக்கு இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்போ அது அது அவருடைய அருளால அந்த ஆஹ் மாணிக்க வாசகர் வழியாக நமக்கும் இந்த திருவம்பாவை கிடைக்குது. அப்ப பெண்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு தன்னுடைய தோழியர்கள் எல்லாம் எழுப்பி கூட்டிக் கொண்டு போகக்கூடியது. அப்ப சின்ன பிள்ளைங்க அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள்னாவே ஒரே கேலி கொண்டாட்டம் அப்படிதான் இருக்கும். அப்ப இந்த பாடலும் அதே தொனியில தான் வருது. ஆனா ரொம்ப அழகான தொனியில அந்த கேலி கிண்டல்கள் இருந்தாலும் அது இறைவனை தழுவியே இருக்கு. இந்த இடத்துல எதுக்கு கேலி பண்றாங்க, எதுக்கு கிண்டல் பண்றாங்க அப்படின்னா, நீ என்ன எந்திரிக்க மாட்டேங்கிற, நீ சாமி கும்பிட மாட்டேங்கிற, அந்த பக்தி பண்ண மாட்டேங்கிறன்னு சொல்லல, எல்லோரும் பக்தியாக இருக்கக்கூடியவர்கள் தான். நீ இத பண்றேன்னு சொன்னியே, இது வர்றேன்னு சொன்னியே, இதை பண்ணலையே, நீ வரலையே அப்படிங்கிற அந்த கேலியாகத்தான் இருக்கிறது இந்த பாடல் முழுக்கவே. இன்னைக்கு இந்த முதல் 10 பாடல் தான் எடுத்திருக்கோம். அடுத்த 10 பாடல் அந்த எல்லாரும் எந்திரிச்சு எல்லாரையும் கூட்டி கொண்டு போய் அடுத்த 10 பாடல் நீராடக்கூடிய தன்மை. அந்த நீராடும் போதும் இறைவனை நினைச்சு கொண்டு நீராடுறது. அப்போ எந்த செயலை செஞ்சாலும் எந்திரிச்சதுல இருந்து, அதுவும் இந்த காலை பொழுதுல எந்திரிக்கும் போது அந்த இறை சிந்தனையோட எந்திரிச்சோம்னா அந்த நாள் முழுக்க இறை சிந்தனையோட இருக்கிறது ரொம்ப எளிமையா இருக்கும், இலகுவாக இருக்குமா. அதுக்கு ஒரு கதையும் உண்டு. என்னன்னா, ஒரு ஒரு ஏழை விவசாயி
அந்த ஏழை விவசாயிக்கு வந்து அவன் உழைத்தால்தான் அன்றைக்கான சாப்பாடு உணவு அவனுக்கு கிடைக்கும். அப்படி ஒரு கூலி தொழில் செய்யக்கூடிய ஏழை விவசாயி இப்ப காலையில இருந்து கடுமையாக வயல்வெளிகளில் உழைத்து இரவு வந்து சேர்றதுதான் அவனுடைய தினப்படி செயலா இருக்கும். அப்ப காலையில எந்திரிக்கும் போது சிவ சிவா அப்படின்னு சொல்லுவாராம். சிவ சிவா இல்ல ராம ராமன்னு சொல்லுவாராம். இது வந்து இதுவும் நாரதர் அந்த இதுலதான் வருது. ராம ராம அப்படின்னு சொல்லி எந்திரிப்பாராம். அதே போல எல்லாம் போய் கடுமையாக உழைச்சிட்டு வந்துட்டு திரும்ப வந்து படுக்கும்போது பாய் போட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி ராமான்னு சொல்லிட்டு படுப்பாராம். ஆஹ் இது இது வந்து இவருடைய தினசரி நடவடிக்கை. இப்ப இங்க நம்ம நாரதரோ அவருடைய சுவாசமே நாராயணாதான். நாராயண 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 நாராயணன்னு அவருடைய சுவாசமே அந்த நாராயண டோன்ல தான் இருக்குமா. ஏன்னா அவர் தம்புருன்னு ஒண்ணு வச்சிருப்பாரு. அதான் ஆதிநாதம்னு சொல்லக்கூடிய அந்த தம்புருவே அவருக்கு நாராயணனுடைய இதுலதான் இருக்கும், அந்த சப்தத்துலதான் இருக்குமா. அப்போ அப்படி நாராயண நாராயணன் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடியவர் அவரே அந்த நாராயண நாராயணன் சொல்லிட்டு இருந்தா அவரே அந்த ரூபமாகத்தானே இருப்பார். அப்போ அவருக்கு வந்து நம்மளை போல யாருமே இறைவனுடைய நாமத்தை ஜபிச்சிருக்க முடியாதுன்னு தோணுமா. ஏன்னா ரொம்ப நம்ம வந்து டிசிப்ளின்டா எல்லாம் கரெக்டா பர்ஃபெக்டா இருக்கக்கூடியவங்களுக்கே ஒரு தன்மை உண்டு, நம்ம தான் கரெக்டா இருக்கோம் அப்படிங்கிற அந்த கர்வம் தன்னால கூட ஒட்டிக்கிட்டு வந்துடுமா. அப்போ அதனாலதான் இந்த இம்பர்ஃபெக்ஷனா இருக்கவங்களாம் ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சாமியை கும்பிடுறது கூட ஈஸி போல் இருக்கு. ரொம்ப எல்லாத்தையும் சரியா பண்ணிட்டோம்னா நம்ம சரியா பண்ணிட்டோம்னு அந்த சரியா பண்ணிட்டோம்னு எப்ப நினைக்கிறோமோ உடனே நம்ம பண்ணதெல்லாம் சரியில்லைன்னு அவரு சொல்லிடுவாராம். யோகிராமையா கையை காமிச்சு ஒன்னும் பிரயோஜனம் இல்லை, நான் நைட் ஃபுல்லா சொல்லிட்டேன் அப்படின்றாங்க தேவிகை அம்மா நாமத்தை, ஒன்னும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டாரு. ஒரே 5 செகண்ட்ல அது ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டாரு. சோ அது போல இங்க நாரதர் வந்து நான் தான் நாராயணரை எப்போதும் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னு அப்ப இத என்ன நாரதா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு நான் அவதையும் கேக்குறாரு, எம்பெருமான் கேக்குறாரு. கேட்கும்போது என்ன இதே போல 24 மணி நேரம் ஒரு சுவாசம் கூட விடாம வந்து நான் என்னால உங்களை நினைச்சுக்கிட்டே இருக்க முடியுதுல்ல, இது போல யாருமே இருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொன்னோன்னா, இல்லையே இருக்காங்களே அப்படின்னு. இருக்காங்களா யாரு அப்படின்னா, நீ இந்த இடம் சொல்றாரு, இந்த அட்ரஸ், இந்த ஏழை விவசாயினுடைய வீட்டு அட்ரஸ் சொல்றாரு, அங்க போய் நீ பாரு. அவன் வந்து என்னுடைய தீவிரமான பக்தன், அவனை போல யாராலையும் நாமம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப சரின்ட்டு வந்து பார்க்க வர்றாரு. பார்க்க வந்து அதே போல காலையில ஒரு தடவை எந்திரிக்கும் போது ராமா அப்படின்னு சொல்றாரு, நைட்டு படுக்க போகும்போது ராமா அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாரு. ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் நாரதருக்கு. நம்ம என்ன கேட்டோம், நம்ம எப்படி ஒரு சுவாசம் கூட விடாம நம்ம சொல்றோம்னு கேட்டோம். எம்பெருமான் என்னடான்னா ஒரு 2 தடவை தான் சொல்றாரு. அதுவும் ராமான்னு சொல்றதுக்கு எவ்வளவு செகண்ட் ஆகுது, 2 செகண்ட் கூட ஆகாது. அப்ப அப்படி இவரு காலையில ஒரு தடவை நைட் ஒரு தடவை தான் சொல்றாரு. இவர் வந்து என்னைய விட ஜாஸ்தி சொல்றவருன்னு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்க போவாராம். அப்ப வந்து ஓ அப்படியா 2 தடவை தான் சொன்னானா, ஓ சரி அப்படின்னா நீ ஒண்ணு பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பேச்ச மாத்திட்டு கொஞ்சம் அவரை அந்த இதுல இருந்து வெளியில கொண்டு வந்துட்டு அப்புறமா சொல்றாராம், ஒரு கிண்ணம் நிறைய எண்ணெய கொடுத்து அந்த எண்ணெய இந்த பூலோகத்தின் முழுக்க நீ சுத்தி வா. இந்த இந்த நெய் வந்து ஒரு துளி கூட கீழே சிந்தக்கூடாது. சிந்தாம இந்த எண்ணெய் பாத்திரத்தை அப்படியே நீ கொண்டு வந்துட்டேன்னா நீதான் வந்து எந்நேரமும் நாமம் சொல்லிட்டு இருக்கவன் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப சரின்ட்டு இவரும் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா போக்கஸ்டா அந்த ஒரு துளி நெய்ய கூட கீழே சிந்தாம உலகம் முழுக்க பிரபஞ்சம் முழுக்க சுத்தி வந்துறாரு. வந்து கொண்டாந்து கொடுத்துட்டேன் நாராயண பெருமாளே உனக்கு சேர்த்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா, இப்ப எத்தனை தடவை நீ நாமம் சொன்ன அப்படின்னு கேட்டாராம். இப்ப ஒரு தடவை கூட சொல்லல. அப்ப கர்ம யோகிகள் அவர் அந்த ஏழை விவசாயியானவர் ஏன் பெரும் பக்தராக பார்க்கப்பட்டார் அப்படின்னா, அவர் கர்ம யோகி. அவர் வந்து கடமையை செய்தார். ஆனா அதனுடைய பலனை அவர் கூட எடுத்துக்கல, அவருடைய குடும்பத்துக்கு தான் கொடுத்தார். அவருடைய குடும்பத்துக்காக தான் உழைத்தார். அவர் காலையில இருந்து போய் வேலை பார்த்துட்டு வந்து கிடைக்கிற கொஞ்சோண்டு இதுலயும் சில சமயம் ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா அதை தன் பிள்ளைகளுக்கும் பெண்டிற்கும் கொடுத்துட்டு அவர் கூட அன்னைக்கு எடுத்துக்காம கூட பல நாட்கள் இருந்தது உண்டா. ஆனா அப்படி இருக்கும் காலத்துல கூட ஒரு தடவை கூட கம்ப்ளைண்டே இல்லாம காலையில எந்திரிக்கும் போது ராமான்னு சொல்றதும் நைட்டு படுக்க போகும்போது ராமான்னு சொல்றதையும் தன்னுடைய வேலைகளில் ஒன்றாக, அதுவும் அவருடைய சுபாவத்தில் ஒன்றாக அது மாறி போய் ஒரு வேண்டுதலுக்காக எனக்கு இது வேணும் அது வேணும்னு அப்படி பண்ணா அது வந்து அது பக்தி இல்லையா, அது வியாபாரமா.
இது எனக்கு வேணும் அது வேணும் அப்படின்னு நம்ம இங்க உலக வாழ்க்கையில என்ன பண்றோமோ, ஒரு கடையில போய் வாங்க போறோமோ அதேதான் கோயிலுக்கு போயும் பண்ண போறோமா. ஆனா எதொன்னும் கேட்காம அவரை போய் பார்த்தாலே நமக்கு மனசுக்கு நிம்மதி தரும் அப்படின்னு போறதுதான் பக்தி அப்படின்னு சொல்றாங்க. ஆஹ் அப்படி இங்க இங்க வந்து ஆண்டாளுடைய பக்திக்கு ஈடு இணையே கிடையாது. அப்ப தாயாரே இறங்கி வந்து உமையவளே அந்த உமையவள் இங்க உமையவளுடைய பாகம் யாரு? திரு மாணிக்க வாசகர். அப்ப அவளே இறங்கி வந்து அவரை எப்படி அன்பு செய்யணும்னு சொல்லி கொடுத்தாதான் நமக்கு தெரியும். இல்லைன்னா நமக்கெல்லாம் எப்படி தெரியும்? தெரியவே தெரியாது. அது போல இங்க மாணிக்க வாசகர் நமக்கு சிவனை எப்படி நம்ம வந்து வழிபடணுங்கிறது சொல்லக்கூடிய அழகிய பதிகங்கள் திருவம்பாவையில. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 10 தான் எடுத்திருக்கோம். நாளைக்கு அடுத்த திருவம்பாவை இல்லை, அதுக்கு அடுத்த பாடல் போயிடுவோம். ஸோ இன்னைக்கு மொத்தம் 20ல 10 தான் இன்னைக்கு எடுத்திருக்கோம். இதுல முதல் பாடல் வந்து ஆதியும் அந்தமும் எல்லா அரும்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே. இப்போ இங்க தோழி கூப்பிட வரா. இந்த கூப்பிட வர்ற தோழி வந்து நம்ம ஆண்டாள் போல அப்படின்னு வச்சுக்குவோம். ஆண்டாள் போல இறைவன் மீது பக்தியோட இப்ப மாணிக்க வாசகரை நம்ம பெண்ணாக ஒரு டீனேஜ் கேர்ளா அந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம்னா அவருடைய பக்தி எங்க இருக்கு? அப்ப அவர் வந்து எல்லாரையும் கூப்பிட வர்றார். அப்ப அவர் வந்து கூப்பிட வரும்போது என்ன சொல்றாருன்னா, ஆதியும் அந்தமும் அந்த அந்த முடிவும் முதலும் முடிவும் இல்லாத அந்த எம்பெருமான நான் பாடி வேண்டி பாடிக்கிட்டே வர்றாங்களாம். பாடிக்கிட்டே வர்றாங்களா, வந்து கதவை தட்டுறாங்களா, இன்னும் அவ தூங்கிக்கிட்டு இருக்காளா. இந்த ஃப்ரெண்டு ஒவ்வொரு ஃப்ரெண்டு வீட்டுலயும் நடக்கக்கூடியத சொல்றாங்க. இப்போ ஒரு 10 ஃப்ரெண்டுன்னு இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த முதல் தோழி வீட்டுல நான் இப்படி பாடி வர்றேன். மெய்யடியார்கள்லாம் அவருடைய பேரை கேட்ட உடனேயே விம்மி விம்மி அழுது வீதியில புரண்டு, அதாவது தான் என்ன பண்றோங்கிற அந்த நிலைமைய மறந்து விழுந்து புரண்டு கோயிலுக்கு எல்லாரும் போறாங்க. அந்த வார்த்தையை காதுல கேட்ட உடனேயே அவருடைய பெயரை கேட்ட உடனேயே அவர்களுக்கு அப்படி மூச்சடைச்சு அழுக வந்து அவரை பார்க்கணும் அப்படின்னு தேடல்ல அப்படி விழுந்து புரண்டு எந்திரிச்சு போறாங்களாம். அப்படியெல்லாம் போறாங்க. நீ என்னன்னா உன்னுடைய செவி வன் செவியோ, அதாவது கேட்காத செவியோ, கடினமான செவியோ, நான் இப்படி பாடிக்கிட்டு வரேன் உனக்கு கேட்கவே இல்லையே, நீ அமளியின் மேல் பஞ்சனை மேல் புரண்டு புரண்டு இன்னும் புரண்டு தூங்கிக்கிட்டு இருக்கியே, இப்படியே ஒண்ணுமே ஆகாம இப்படி இந்த இந்த நாமத்தை கேட்டும் ஒண்ணும் ஆகாம நீ வந்து இப்படி புரண்டு புரண்டு தூங்குறியே, இதுதான் வந்து உனக்கு கிடைச்ச பரிசோ, இந்த இந்த பஞ்சனை மேல அவ்வளவு ஈர்ப்பு இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய முதல் பாடல் இது. மீனா வைத்தியாச்சி அவர்கள். கேக்குதாட்டா? கேக்குதாச்சி பாடு. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழத்தொளி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே ஈதே என் தோழி பரிசேலோ எம்பாவே. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ ஆச்சி. சோ இதுல இந்த பாடல்ல சொல்லக்கூடியது வந்து பக்திங்கிறது வெறும் பேச்சல்ல, இது வந்து செயல்லையும் உணர்வுலையும் வெளிப்படணும் அப்படிங்கறதுதான் இந்த இந்த பாடலுடைய கருத்தாக இருக்கு. அடுத்த பாடல் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது, பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போது ஆர் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பார் யாமார் ஏலோர் எம்பாவாய்.
இங்க வந்து அடுத்த தோழி. இந்த தோழியோட இந்த தோழி எப்படியா, எப்போ பேசினாலும் பகலும் எப்ப பேசினாலும் என்னுடைய என்னுடைய அன்பெல்லாம் அந்த பரஞ்சோதிக்கு தான், அந்த பரம்பொருளுக்கு தான், எம்பெருமானுக்கு தான், ஈசனுக்கு தான் அப்படின்னு எப்பவும் அவர் மேலேயே அந்த அன்பை பொழிஞ்சு எப்ப பேசினாலும் அவரை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பாளாம். அப்படிப்பட்ட ஒரு தோழி இப்ப காலையில எந்திரிக்கல, இன்னும் படுத்து உறங்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னும் போது, அப்ப அப்படி பேசுனியே, என்னோட பாசம் எல்லாம் அவருக்குன்னு சொன்னியே, அப்ப இப்ப வந்து உன் பாசம் எங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி கேட்கும்போது, சீச்சி இவையும் சிலவோ, இது வந்து அப்ப அந்த தோழி சொல்றா, கொஞ்ச நேரம் தூங்கி போயிட்டேன், அதுக்காக இப்படியா கிண்டல் பண்றது, விண்ணோர்கள் ஏத்துதற்கு பூசும் மலர்பாதம். ஏன்னா விண்ணோர்களும் போய் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களை இந்த அரக்கர்கள் கிட்ட இருந்து காப்பாத்துங்க, எங்களோட இந்த தேவலோகம் பறிபோக போகுது, இங்க இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்துதான் எப்போதுமே விண்ணோர்களும் அந்த எம்பெருமானை வணங்குகிறார்கள். அதனால போய் கேட்கும்போது கொஞ்சம் நாணித்தான் கேட்பார்களாம், அதாவது வெக்கப்பட்டுதான் கேட்பார்களாம். அந்த மாதிரி அவர்களும் கும்பிடுவதற்கு கூசும் மலர்பாதம். ஏன்னா அப்பேற்பட்ட அவனுடைய பாதங்கள், ஒளி பொருந்திய பாதங்கள், தந்தருள அந்த பாதத்தை தந்தருள வந்தருளும். அவர் இறங்கி வந்து நமக்கு கொடுக்குறேன்னு வராரு. அப்ப அப்படிப்பட்ட தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பார், அவருக்கு அன்பு செய்யக்கூடிய உமக்கு நாம் யார் அப்படின்னா, நான் உங்களை விட்டு நான் எப்படி வெளியாள ஆனேன், எப்ப வெளியாள ஆனேன், ஏன் என்னைய கிண்டல் பண்றீங்க அப்படின்னு கேக்குறது மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. முருகப்பன் அவர்கள். பாசம் பரஞ்சோதி கென்பாயிராப்பகல் நாம் பேசும் போதெப்போதும் இப்போதாரமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீசீவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ வெண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்பார் யாம் ஆரேலோரெம்பாவாய். அடுத்த பாடல். முத்தன்ன வெள்நகையாய் முன்வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய், வந்து உன் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பல அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். இப்ப மூணாவது தோழியினுடைய வீடு. முத்தன்ன வெள்நகையை, முத்து போன்ற வெள்நகையை உடையவளே, முன்வந்து எப்போதும் எல்லா நேரமும் நாங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே வீட்டு வாசல்ல வந்து எங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பியே, இன்னைக்கு நீ எப்படி காத்துக்கிட்டு இருந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன்னு தித்திக்க பேசுவியே, அந்த எம்பெருமான அப்படி பாராட்டி சீராட்டி அப்படி பேசுவியே, இன்னைக்கு என்ன நீ தூங்கிக்கிட்டு இருக்க, வந்துன் கடை திறவாய், வந்து வாசல் கதவை திறக்க மாட்டியா அப்படின்னு கேக்குறா. அப்போ பத்துடையீர் ஈசன் பல அடியீர், அதாவது பக்குவம் உடையீர், இந்த வந்து கூப்பிடக்கூடிய மாணிக்க வாசகர் நம்ம ஆண்டாள் போல பக்தி செய்யக்கூடிய அவர்கள் பக்குவம் உடையவர்கள் அவர்கள். அப்ப பக்குவம் உடையவரே, ஈசன் பல அடியர், பழமையான அடியவரே, அதாவது ஆதி காலத்துல இருந்து ஈசன் மேலேயே பாசத்தை வைத்திருக்கக்கூடிய அடியாரே, பாங்குடையீர் புத்தடியும், நாங்கள்லாம் புதிய அடியார்கள் இப்பதான் எடுத்து வச்சிருக்கோம், அப்போ எங்களுடைய இந்த குறையையும் நீங்க தாங்கி கொள்ளக்கூடாதா, இப்பதான் இந்த பழக்க வழக்கம்லாம் எங்களுக்கு இல்ல, இன்னமேதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கணும் நாங்க. அப்ப எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ சிவனை. சித்தம் அழகாக இருக்கக்கூடியவர்கள், நம்ம அன்னைக்கு பார்த்த மாதிரி மனம், அப்புறமா புத்தி, அப்புறம் சித்தம், அதுக்கப்புறம் அகங்காரம், நான்கு அந்த கரணங்கள் வருகிறது. அதாவது மனம்னா முதல்ல நம்மளுடைய தாட்ஸ், இந்த எண்ணங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அதான் மனம்னு சொல்றோம். இது மனம் வந்து எமோஷனை வச்சு, அது வந்து நம்மள உணர்வுகளை வச்சு கொண்டு போகும். அப்ப அங்க ஒரு இன்டெலிஜென்ஸ் புத்தி வேணும். அப்ப புத்தி வந்து எமோஷனலா நம்ம வந்து அதுக்கு இதுவாகாம அந்த நேரத்துல எது சரி தப்பு அப்படின்னு லாஜிக்கலா திங்க் பண்ணி அதை
இதோட செயல்படுறது வந்து புத்தி அப்படின்னு சொல்றோம். இப்ப மனம், புத்தி, அதுக்கப்புறம் சித்தம் வருது. அந்த லாஜிக்கலா திங்க் பண்ணும் போதும் அதுல ஒரு கொள்கை வச்சுக்கணுமா. தர்மம், ஆஹ் இறைவன், இறைவன்னா யாரு? தர்மம் தான், சத்தியம் அப்படிங்கறது அந்த அந்த லாஜிக்கல் இது அங்க இருக்கணுமா. அப்ப அதோட அந்த வைராகியம் சேர்ந்து இருக்கும் போது, அப்ப தர்மம்னா அங்க ஈசன், எம்பெருமான் அப்படின்னு வச்சுட்டு அவர் மேல அன்போடு இருக்கும்போது அவரை விட்டு நம்ம விலக மாட்டோம். அந்த அன்பு இல்லாத போது நம்மளுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிவிட வாய்ப்பு இருக்கு. அப்ப பக்தி, வைராகியம், இந்த புத்தியிலேயே நம்ம இந்த பக்தியும் வைராகியத்தையும் சேர்க்கும் போது சித்தமாக மாறுகிறது. அது டிட்டர்மினேஷனோட இருக்கும்போது தான் அது சித்தம். அப்போ ஆஹ் சித்தம் இருக்கு. அப்போ சித்தம் அழகியார் அந்த டிட்டர்மினேஷனோட பெறலாம இருக்கக்கூடியவர்கள், அந்த மாதிரி அழகாக இருக்கக்கூடியவர்கள், சித்தத்தில் அழகாக இருக்கக்கூடியவர்கள். பாடாரோ நம் சிவனை, அவர்கள்லாம் சிவனை மட்டுமே பாடுவார். அவருடைய வாயிலிருந்து வேற வார்த்தையே வராதாம். சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை, இத்தனையும் வேண்டும் எமக்கு, இதெல்லாம் எனக்கு வேண்டும், அதனால என்னுடைய குறைகளை பொறுத்து நீங்க அருளக்கூடாதா? யார்? அடியார்களையே தான் பக்குவப்பட்ட அடியாரிடம் வேண்டுவது போல இது அமைந்துள்ளது. ரொம்ப அழகான பாடல். மீனாட்சி அண்ணா. முத்தன்ன வெல்நகையாய் முன்வந்து எதிரெழுந்து அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றல்லூரி, முத்தன்ன வெல்நகையாய் முன்வந்து எதிரெழுந்து அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றல்லூரி, தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய், தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய், பத்துடையீரீசன் பழகடீர் பாங்குடையீர், தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய், பத்துடையீரீசன் பழகடீர் பாங்குடையீர், புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ, எத்தோனின் அன்புடைமை எல்லோம் அறியுமோ, புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ, எத்தோனின் அன்புடைமை எல்லோம் அறியுமோ, சித்தமழகியார் பாடாரோ நம் சிவனை, சித்தமழகியார் பாடாரோ நம் சிவனை, இத்தனையும் வேண்டும் எமக்கேலோரெம்பாவாய், சித்தமழகியார் பாடாரோ நம் சிவனை, இத்தனையும் வேண்டும் எமக்கேலோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம். ரொம்ப அழகா இருந்தது. தேங்க்யூ மீனா. தேங்க்யூ. அடுத்த பாடல். ஒள்நித்தில நகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ, வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரா? எல்லாரும் வந்தாரோ, எண்ணிக் கொடு உளவா சொல்லுகோம், அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே, விண்ணுக்கு ஓர் மருந்தை வேத வெளுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்நெக்கு நின்றுருக யாம் மாட்டோம், நீயே வந்து எண்ணிக் குறையில் துயிலேலோர் எம்பாவாய். இதுல அடுத்த தோழியினுடைய வீடு. இங்க வந்து ஒள்நித்தில நகையாய், ஒளி பொருந்திய நித்தில நகையை உடையவள், புன்னகையை உடையவள், இன்னும் புலர்ந்தின்ற, உனக்கு இன்னும் விடியலையா? எங்க எல்லாருக்கும் விடிஞ்சிருச்சேன், உனக்கு இன்னும் விடியலையா? வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரா? உனக்கு இன்னும் விடியலையான்னு கேட்ட உடனே அந்த தோழி கேக்குறாளாம், ஓ எல்லாரும் வந்தாச்சா? நான் இன்னும், அதாவது நம்ம ஏதாவது ஒரு இதுக்கு போறோம் அப்படின்னா வந்து நம்ம கேட்டுக்குவோம்ல, 1 மணிக்கு வர சொல்றாங்க, இப்ப 2 மணிக்கு வர சொல்றாங்க அப்படின்னா நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அங்க எல்லாரும் வந்துட்டாங்களா, ஒரு 2 பேர் தான் வந்திருக்காங்களா, அப்ப நமக்கு இன்னும் டைம் இருக்கு போறதுக்கு, கொஞ்ச நேரம் நம்ம ரெடி ஆயிட்டு போலாம் அப்படின்னு. சோ அது போலதான் எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேக்குறா. அப்போ இங்க சொல்றாங்களா, எண்ணி கொடு உளவா சொல்லுவோம், அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே.
எண்ணி எண்ணி நீ சொன்னாதான் நீ வருவியா? நாங்கெல்லாம் விண்ணுக்கு ஒரு மருந்தை இந்த இந்த ஆஹ் மேலுலகத்துக்கு ஒரு மருந்து வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை. அந்த வேத விழுப்பொருளை அதற்கு வித்தாக இருக்கக்கூடிய அந்த பொருளை கண்ணுக்கு இனியானை, கண்ணுக்குள்ளெல்லாம் நிறைஞ்சு இருக்கக்கூடியவனை பாடி கசிந்து உள்ளம் உள்நெக்கு நின்று நாங்க அப்படியே அவனுடைய நினைப்பிலேயே பாடி பார்த்து பரவசப்பட்டு அதுல இருக்கி அப்படியே உருகி இருக்கோம். அதனால எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு எண்ணி எல்லாம் உனக்கு சொல்ல முடியாது. அதனால நீயே வந்து எண்ணிக்கோ. எண்ணி குறைஞ்சிச்சுன்னா யாரும் இன்னும் வரல அப்படின்னு தெரிஞ்சதுன்னா திரும்ப போய் வேணா படுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. சோ எண்ணி ஒரு யாமாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலோர் எம்பாவாய் அப்படின்னு அந்த பாடல் வருது. உமா சிவகுமார். உமா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பாருங்க. திருச்சிற்றம்பலம். ஒள்நித்தில நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை தூயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழு பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம் உள்நெக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணி கூரையில் துயில் ஏலோரெம் பாவாய். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடல். மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போல் அறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கடைதிரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமே நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய் காண் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய். இப்ப அடுத்த தோழியினுடைய வீடு. மாலரியா நான்முகனும் காணா மலையினை, அந்த பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் அறியவனாக இருக்கக்கூடிய அந்த மலையினை நாம் போல் அறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும். எனக்கு தெரியும், இந்த பாடல் படிக்கும் போது எனக்குன்னே படிக்கிறது மாதிரியே எனக்கு இருக்கும். ஏன்னா நாம் போல் அறிவோம், எனக்கு தெரியும், அவரை பத்தி தெரியும் அப்படின்னு நல்ல வாய் போல பாலூரி தேனூரி பேசக்கூடியவளே, ஆனால் சொல்வதொன்று செய்வதொன்றாக இருக்கே. தேனு வாய்ப்படிரி கடை திறவாய் ஞாலமே. சோ அதெல்லாம் சொல்லிட்டு இப்ப இப்படி தூங்குறியே. ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி நீ என்னதான் இப்படி சொல்றதொன்னு செய்யறதொன்னு இருந்தா நீ எப்படிதான் சிவனே சிவனேன்னு பாடி ஓலமிடினும் உணராய் உணராய் காண். உணர முடியாது பாரு அப்படின்னு சொல்றாங்க. சோ ஏழக்குழலி பரிசேலோர் எம்பாவாய் அப்படின்னு இந்த பாடல். சாம் அவர்கள். சிவா. திருச்சிற்றம்பலம். மாலரியா நான்முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும். மாலரியா நான்முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும். பாலூறு தேன்வாய் பாடிரி கடைத்திரவாய் ஞாலமே விண்ணி பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிதீனம் உணராய் உணராய் கான் ஏலக்குழலி பரிசேலோரெம்பாவாய். சிவா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சோ அடுத்ததாக
மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தென்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான் வார்கழல் பாடி வந்தோர்க்கு உன்வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோணை பாடேலோர் எம்பாவாய். தம் கோணை பாடேலோர் எம்பாவாய். மா இந்த தோழி என்ன பண்ணாலாம், மானே நீ நென்னலை என்ன சொன்னாலாம், நாளைக்கு பாருங்க நான் தான் முதல்ல எந்திரிச்சு வந்து உங்க எல்லாரையும் எழுப்புவேன், நாளைக்கு நான் தான் முதல்ல எந்திரிப்பேன் அப்படின்னு சொன்னாலாம். நாளை வந்து உங்களை நானே எழுப்புவேன் அப்படின்னு சொன்னியே, நானாமே வெக்கமே படாம அப்படி சொன்னவ எங்க எங்க போனா தெரியலையே, எந்த திசை பக்கம் போனா தெரியலையே, நானாமே இன்னும் புலர்ந்தென்றோ உனக்கு இன்னும் விடியலையோ அப்படி சொன்னவளை காணோம், இங்கே ஒருத்தி தூங்கிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற அந்த கிண்டல் தோணியில வருது. வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கலருக்கு பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய். அந்த ஈசனை எம்பெருமானை பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய். ஊனே உருகாய் உருகி உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோணைனா தம் அரசனை நம்முடைய அரசனை பாடேலோர் எம்பாவாய். பாட எந்திரிச்சு வரமாட்டியோ அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த பாடல். அதாவது வாக்குறுதியை காப்பாற்று. நம்ம ஒரு சங்கல்பம் எடுக்கிறோம். இப்ப நிறைய நியூ இயர் ரெசல்யூஷன் எல்லாம் எடுப்போம். எவ்ரி நியூ இயருக்கு ரெசல்யூஷன் எடுப்போம். ஆனா பல நியூ இயருக்கு நான் ஒரே ரெசல்யூஷன் தான் எடுக்கிறேன். ஏன்னா ஒரு இயர் கூட அது முடிச்ச மாதிரி தெரியல. சோ அது போல வாக்குறுதியை காப்பாற்று அந்த டிட்டர்மினேஷன் வேணுங்கிறது தான் இந்த இடத்துல சொல்றாங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செயல்படுத்தக்கூடிய டிட்டர்மினேஷன் வேணும் அப்படின்னு. என்ன பாருங்க அருண் அவர்கள். மானே நீ நென்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கழல் பாடி வந்தோர்க்குன் வாய் திறவாய். ஊனே ஊறுகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோணை பாடேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடல். அன்னே இவையும் சிலவோ பல அமரர் ஒன்னற்கு அறியான் ஒருவன் இரும் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய் தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகுப்பாய் என்னானை என் அரையன் இன்னமுது என்று எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னும் துயிலுதியோ வன் நெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியாள் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய். இந்த அடுத்த தோழியினுடைய வீடு அன்னே அப்படின்னா அந்த பாசத்தால சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை, அப்படி சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு வார்த்தை. பல அமரர் உன்னற்கு அறியான். இவள் எப்படிப்பட்டவளா, சிவன் அப்படின்னு யாராவது வாய் திறந்து சொல்ல போறாங்க அப்படின்னு தெரிஞ்சா கூட அப்படியே அந்த நினைப்புல போய் மெழுகு போல உருகிடுவாளாம். அந்த மெய்யடியார்களுடைய தன்மை சொன்னார்கள் இல்லையா, அது மாணிக்கவாசகர் எப்போதும் முன்னாடி இருக்க எல்லா பாட்டுலயும் சொன்னார் இல்லையா, கல் போன்ற நான் இரும்பு போல இருக்கிறேன், மனது வந்து இரும்பு போல இருக்கு, எப்படி இருக்கணும், மெழுகு போல இருக்கணும். அந்த அந்த இறைவனுடைய அருள்ங்கிற அந்த லேசான அந்த வெப்பம் பட்ட உடனேயே அப்படியே என்னுடைய இதயம் எல்லாம் மெழுகு போல உருகணும். அதுதான் மெய்யடியார்களுடைய தன்மை. ஆனா என்னுடைய மனமோ அவ்வளவு அருள் வந்து அப்படி இதுவா கொட்டினாலும் இரும்பு எப்படி உருகவே உருகாதோ, உருகிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குமோ அது போல இருக்கு என்னுடைய மனமானது அப்படின்னு சொல்றார். சோ அப்படி இந்த தோழியாகப்பட்டவள் அந்த தீசேர் மெழுகுப்பாய் அப்படி உருகி போயிடுவாளாம். அந்த பேரை யாரா சொல்ல போறாங்கன்னு கேட்ட உடனே உருகி போயிடுவாளாம். அப்படிப்பட்ட நீ, நாங்க எவ்வளவு பாடுறோம், அவரை போற்றி இப்படி பாடி கொண்டிருக்கிறோம், இத வெவ்வேறா சொல்றோம், அவரை பத்தி இப்படி அப்படின்னு வெவ்வேறாய் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னும் துயிலுது. இதெல்லாம் கேட்டு நீ தூங்குறியே, அப்ப என்ன எப்பேற்பட்ட இந்த தூக்கம் வந்து எப்பேற்பட்ட ஒரு இதுவாக இருக்கு, அதாவது நம்மளை கட்டி போட்டு இருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்றாங்க.
மீனா ஆறுமுகம். அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இரும் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் தென்னாய் என்னா முன்னம் தீ சேர் மெழுகு ஒப்பாய் என்னானை என் அறையன் இன்னமுது என்றெல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னம் துயிலுதியோ வன்னெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோரெம்பாவாய். சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். கோழிச் சிலம்பச் சிலம்பும் குருகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கு எங்கும் கேளில் பரஞ்சோதி கேளில் பரம்கருணை கேளில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழியீது என்ன உறக்கமோ வாய்த்திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறு இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனோடு பாடேலோர் எம்பாவாய். கோழி கூவுகின்றது, பறவைகள் எல்லாம் ஒலிக்கின்றன, அதாவது பொழுது புலர ஆரம்பிச்சிடுச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. சங்கு முழங்குகிறது, இத்தனை சாட்சிகள் இருந்தும் இப்படி எல்லாம் கீச்சு கீச்சுன்னு கத்த ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா சத்தம் எல்லாம் எழும்ப ஆரம்பிக்குது. இதெல்லாம் கேட்டும் இன்னமுமா நீ தூங்கிக்கிட்டு இருக்க? அந்த அந்த ஆழியான் அன்புடைமை ஆமாறு இவ்வாறு ஊழி முதல்வனாய்னா பிரளயம் ஏற்படும் போது சர்வ இயக்கமும் ஒரு ஒடுக்கத்துக்கு வரும். அப்படி இருக்கும் போது கூட அங்கு இருப்பாக இருப்பவன், அப்படி இருக்கக்கூடியவன், அதற்கு முன்னும் இருந்தவன், அப்படி இருக்கக்கூடியவனை நின்ற ஒருவனை ஏழை பங்காளனை, அவன் ஏழைக்கே பங்காளன். அவன் இது ரொம்ப இந்த வார்த்தை ரொம்ப ஒரு என்ன சொல்றது, சிந்தனையை தூண்டும் வகையில இருந்தது. ஏன்னா நிறைய அந்த கதைகள் பிள்ளைகளுக்கு சொல்லும் போது சின்னமா இருக்கும்போது, இப்ப கொஞ்சம் பெரியவங்க ஆயிட்டாங்க, பட் சின்ன பிள்ளைல சொல்லும் போது 2-3 கதைகள் இந்த மாதிரியே சொல்லும் போது, அப்ப என் பொண்ணு சொல்லுவா, அப்பனா காட் புவர் பீப்புளுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவாங்க, அப்படிதான் நம்ம அப்படின்னா அப்படின்னு சொன்ன உடனே நான் டக்குன்னு உடனே அவளுக்கு அப்படியெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாரு அவரு அப்படின்னு சொல்லி அவளுக்கு இன்னொரு ஸ்டோரியும் கூட சொன்னேன். ஏன்னா சேரமான் பெருமாளோட ஸ்டோரி சொன்னேன். அவர் அரசர். சேரமான் சுந்தரருக்கு நண்பர். அப்ப சுந்தரர் ஐராவதத்துல ஏறி போறாரு அப்படின்னு சொல்லும் போது அரசரும் தானும் தன் நண்பனோடு போகணும் அப்படின்னு சொல்லி அவரை ஐராவதம் அழைத்து கொண்டு போனது. ஆனால் இவர் சேரமானும் தன்னுடைய குதிரையினுடைய காதில் நம்ம 5 எழுத்து மந்திரத்தை ஓத அந்த குதிரையை பறந்து சுந்தரரோடு சேர்ந்து இருவரும் சேர்ந்து கைலாயத்தை அடைந்தார்கள் அப்படிங்கிறது. அப்போ அரசருக்கும் தானே அவர் அருள் புரிஞ்சாருங்கிறது என்னோட அப்போ எண்ணம். அப்போ அதுவும் அதாவது அப்போ உள்ள மெச்சூரிட்டி அவ்வளவுதான் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அப்ப அவளுக்கு உடனே அப்படி சொல்லி முடிச்சுட்டேன். ஆனா சொல்லி முடிச்சா கூட அந்த எண்ணம் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தது. ஏன் ஏழை பங்காளன்னு சொன்னாங்க? அப்ப நான் ஏழை பங்காளன்னு சொல்லியிருக்க மாட்டாங்களே, எல்லோருக்கும் அருள் புரியவர்ன்னு தானே சொல்லணும். ஆனா ஏன் ஏழை பங்காளன்னு சொன்னாங்க அப்படின்னா, அப்புறமா தான் அது எப்படி தோணுச்சு அப்படின்னா, அவர் சேரமான் அரசர் தான். ஆனா இந்த அரச போகங்களில் அவர் மனம் இல்லவே இல்லை. தான் அரசனாக இருக்கிறோம் அப்படிங்கிறது, தான் அரசன்கிற எண்ணமே அவருக்கு கிடையாது. தான் சிவனடியார் அப்படிதான் இருந்தார். எந்த ஒரு அந்த போகத்தையுமே இது நான் பண்ணேன், இது இப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன்னு அந்த பெருமையோ இல்ல அதை செய்யக்கூடிய இடத்துல இதெல்லாம் சிவனுக்காக செய்கிறேன், இதெல்லாம் நான் சிவனடியார், சிவனிட்ட கட்டளையை செய்கிறேன்னு எதுலையுமே ஒரு பற்று இல்லாமல் அவர் செய்தார். அதனாலதான் அவர் அடியார். அது போல முருகநாயனார் இன்னொரு அடியார்.
முருகநாயனார் வந்து தன்னுடைய கையையே சந்தன கல்லுல, அதாவது அப்போ சமண மன்னர்களுடைய ஒரு சமண மன்னர் வந்து மதுரையை படையெடுத்து வந்து அந்த முருகநாயனார் இருக்கக்கூடிய ஊரை வந்து படையெடுத்து வென்று விடுறாரு. அப்ப வென்ற பிறகு அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு இங்க யாரும் வந்து சிவாலயத்துக்கு செல்லக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற நிறைய தடைகள், இந்த இந்த கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு எல்லா கோயில் எல்லாம் மூடி அப்படி அந்த இதெல்லாம் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது ஆஹ் யார் என்ன பண்ணாலும் என்னுடைய தொண்டை நிப்பாட்ட முடியாது யாராலும். இவருடைய தொண்டை என்ன, சிவனுக்கு சந்தனம் அரைச்சு கொடுக்கறது. அப்ப சிவனுக்கு சந்தனம் அரைச்சு கொடுக்கறதை யாராலையும் நிப்பாட்ட முடியாது அப்படின்னு சொல்லி இவர் அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அதுக்கு அந்த மன்னர் என்ன பண்றாருன்னா, இந்த சிவனுக்கு கோயிலுக்கு வரக்கூடிய எல்லா பொருள்களையும் தடுக்கிறார். அந்த கோயிலுக்கு வந்தா தானே நீங்க பண்ணுவீங்க, பொருள் எல்லாம் தடுத்துட்டா எப்படி பண்ணுவீங்க அப்படின்ட்டு அதையெல்லாம் தடுக்கிறார். அப்ப தடுத்த உடனே சந்தனக்கட்டையே கிடைக்கலன்னு சொன்ன உடனே முருகநாயனார் தன்னுடைய கையையே, சந்தனக்கட்டை கிடைக்கலன்னு அவருக்கு அவ்வளவு மனசு வருத்தமா, தேம்பி அழுகையா அப்படி வருது. ஏன்னா சிவனடியார்கள் தனக்கு எதுவும் இல்லைன்னா கவலைப்பட மாட்டாங்க, அதுக்கு கவலையே பட மாட்டாங்க. ஆனா இறைவனுக்கு அவர்கள் செய்யக்கூடிய தொண்டு ஒண்ணு நிக்குது அப்படின்னா அதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அதுதான் நம்ம எல்லா அடியார்களுடைய எல்லா ஒரு இதுலயும் பாக்குறோம். அப்ப அப்படி அவர் மனம் வருந்தி, கட்டை தானே வராது, இப்ப என் கையே எதுக்கு இருக்கு, அந்த கட்டை போல என்னுடைய கையை கட்டை போல இருக்கு, இதை வச்சு நான் தேய்க்கிறேன். அப்போ அந்த சந்தன கட்டை தேய்ச்சதுல அதுலயே கொஞ்சம் சந்தனம் இருக்குல்ல, அப்ப அந்த கையை வச்சு தேய்க்க அந்த சந்தனம் அதுல சேர்ந்து வரும்னா அவருடைய அந்த ஆற்றாமையும் அழுகையும் அவருக்கு அந்த கட்டையில வச்சு தேய்க்கும் போது தன்னுடைய சதை தேஞ்சு எலும் இதெல்லாம் தோல் தேஞ்சு, சதை தேஞ்சு, எலும்பு தேஞ்சு, மஜ்ஜையெல்லாம் தேஞ்சிருச்சான். மஜ்ஜையெல்லாம் தேஞ்சு அப்படியே அந்த கையை வந்து 2ஆ வந்துருங்கிற அளவுக்கு அப்படி தேய்க்கிறாரு. ஆனா அந்த வலி எதுவுமே அவருக்கு வந்து தெரியாம அது இறைவனுக்கு அந்த சந்தனமாக அது போயாகணும்னு அப்படி ஒரு வைராகியம். அந்த மாதிரி பண்ண உடனேயே இறைவன் காட்சி அளிக்கிறார். காட்சி அளிச்சு நீங்க வருத்தப்பட வேண்டாம், நீயே இந்த நாட்டை ஆளுவாய், நீ இதுக்காக கவலைப்படாத அப்படின்னு சொல்லி காட்சி கொடுத்து மறைகிறார். அப்படி மறைஞ்சதுக்கு அப்புறம் அன்று இரவே அந்த அந்த மன்னன், அந்த தடுத்தான் இல்லையா, அந்த மன்னன் அன்று இரவே எதிர்பாராத விதமாக மாண்டு போகிறான். அப்ப அவனுக்கு வாரிசும் கிடையாதுங்கிறதுனால அந்த நாட்டை ஆள்றதுக்கு ஆள் இல்லை. அப்போ நாட்டை ஆள்வதற்கு மறுநாள் 1 நாள் 2 நாள் தள்ளுனா கூட வேற யாராவது படையெடுத்து வருவாங்க, அது எல்லாருக்கும் சங்கடமாக இருக்குங்கிறதுனால பட்டத்து யானையை விட்டு யாருக்கு மாலை போடுகிறதோ அவரே நம்ம அரசர் அப்படின்னு மக்கள் எல்லாம் முடிவு பண்ணி பட்டத்து யானையை அனுப்புறாங்க. பட்டத்து யானை இங்க முருகனார் வந்து கோயில்ல வந்து காலை பொழுதுல வந்து இருக்கிறார், தன்னுடைய சேவையை செய்யறதுக்காக வர்றார். அப்ப பட்டத்து யானை ஊரெங்கும் சுற்றி விட்டு கோயிலுக்கு வந்து முருகநாயனாரினுடைய கழுத்தில் மாலையிட்டு தன்னுடைய சிரசில் ஏற்றி அமர்த்தி கொள்கிறது. அன்றிலிருந்து முருகநாயனார் அந்த நாட்டை ஆள்கிறார். ஆனா எப்படி ஆள்கிறாராம், தான் ஒரு சிவத்தொண்டன், தனக்கும் இந்த இதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, இந்த நாட்டிற்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, இந்த தொண்டை சிவத்தொண்டாக செய்வது அப்படிங்கிற அந்த இதுல இருந்து அந்த நாட்டை ஆண்டு அவருக்கு கீழே இருந்தவர்கள் எல்லாம் எப்பேற்பட்ட புண்ணியசாலிகளாக இருக்கணும், கோன்முறை அரசு செய்க அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆட்சியின் கீழே தானே இருக்கணும், அதற்கே கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா. அப்ப அப்படி இருந்து கடைசியாக இறைவனை அடைகிறார். அப்போ எதுக்கு சொல்ல வந்தோம் அப்படின்னா, ஏழை பங்காளன் தனக்குன்னு ரொம்ப சுகவாசியா கம்ஃபர்டபுளா நமக்கு வந்து இப்ப நான் விரதம் கூட இருக்கலாம் அப்படின்னு நினைப்பேன். அப்படின்னு நினைச்ச உடனே பசி வந்துடும். சரி, சாயப்பா வந்து பசியோட கும்பிட வேணாம்னு சொல்லியிருக்காரு, நல்லா சாப்பிட்டு நல்லா இருந்தா போதும்னு சொல்லியிருக்காரு. அதனால நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஆனா கொஞ்ச நேரம் கூட அது இல்லைன்னோட நமக்கு நம்ம கம்ஃபர்டபுள் தான், அதுதான் நம்ம பாக்குறோம். அப்படிதான் அந்த மனசு நினைக்குது. அப்போ ஆனா ஏழை பங்காளன்னா எதையுமே தனக்காக நினைக்காத அப்படி இருக்கக்கூடிய அந்த ஏழைக்கே அவருக்கே பங்காளனாக இருக்கிறார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. அவர் ஏழை பங்காளன் தான் அப்படிங்கிறது. இந்த பாடலை பாடலாம். அனு கோழி சிலம்பும் குறுகு எங்கும் ஏழில் இயம்பும் வெண்சங்கு எங்கும் கேளில் பரஞ்சோதி கேளில் பரம் கருணை கேளில் விழுப்பொருள்கள்
பாடினோம் கேட்டில்லையோ வாழி இதென்ன உறக்கமோ வாய் திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோரெம்பாவாய். சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ. அடுத்த பாடல். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன் அடியார் தாழ் பணிவோம் ஆங்க அவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு என்கோன் நல்குதியில் என்ன குறையும் இலோமேலோர் எம்பாவாய். அப்ப முன்னை பழம்பொருட்கும், அதாவது பழமையாக ஆதியாக ஒண்ணு இருக்கு அப்படின்னா அதற்கும் நம்மளுடைய கற்பனைக்கும் ஒண்ணு வைக்கிறோம் அப்படின்னா அதற்கும் முன்னமாக இருக்கக்கூடியவனே. புராணா அப்படின்னு சொல்லுது லலிதா சஹஸ்ரநாமம். புராணானா ரொம்ப பழமையான, பழசிலும் பழையதிலும் பழையது அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்ப முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் பெற்றினே. ரொம்ப மாடர்ன். இப்போ ரீசன் ரொம்ப மாடர்ன்னா இப்ப நமக்கு புரியும் வகையில அவர் எப்படி பழம்பொருள் எப்பயோ இருக்கக்கூடியவர். அப்போ யுகம் யுகங்களாக இருந்து கொண்டே இருக்கக்கூடியவர். அப்ப யுகம் மாற மாற ஒவ்வொரு யுகத்திலையும் அவரை புரிந்து கொள்ளக்கூடிய ஜீவன்களுக்கு புரிந்து கொள்ள தகுந்தவாறு இருக்கிறாரே. அப்ப யார் ரொம்ப மாடர்னா இருக்கக்கூடியது யாரு? அவர்தான். அப்ப பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் எங்களுக்கெல்லாம் நீந்தானப்பா எம்பெருமான். உன் அடியார் தாழ் பணிவோம், உன் அடியார்கள் தாளைத்தான் நாங்கள் பணிவோம், வேறு யார் தாள்களையும் நாங்கள் பணிய மாட்டோம். அடியார் அல்லாதவர் தாழ் பணிய மாட்டோம். உன் அடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அவருக்கே பாங்கு செய்வோம். அவர்களுக்கே அவங்களுக்கு என்னென்னலாம் வேணும்னு கேட்டு அவர்களுக்கு சௌகரியம் செய்யறதுலதான் எங்களுக்கு இஷ்டம். அன்னவரே எம் கணவர் ஆவார். இதுல எப்படி மாணிக்க வாசகர் முன்னாடி உள்ள பதிகங்கள்ல அடியார்களோடு சேர்த்துவை அடியார்களோடு சேர்த்துவை அப்படின்னு சொல்லுவார். அது அவர் மட்டும் இல்ல, அடியார்கள் எல்லோருமே அததான் சொல்றாங்க. அவர் மட்டுமல்லன்னு இல்ல, இங்க மாணிக்க வாசகர் தான் நமக்கு முன் உதாரணமாக இருக்கிறார். அப்போ அதுக்கப்புறம் நம்ம பாம்பன் சுவாமிகளினுடைய அந்த இதுல பார்த்தோம்னாலும் பஞ்சாமிரத வண்ணத்துல பார்த்தோம்னாலும் அவரும் சொல்லுவார் என்னை அடியார்களோடு சேர்த்துவை. அப்படி இப்படி அந்த முன்னாடி எழுதின பாடல்களிலும் சரி பின்ன வந்த பாடல்களிலும் சரி இந்த கருத்து மாற்றம் என்பதே கிடையாது. எல்லோரும் கேட்டதும் வேண்டினதும் புகழ்ந்ததும் எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கு. அப்போ அவர்கள் கேட்கறது அப்ப ஆண்களாகும் பட்சத்தில் அடியார்களோடு சேர்த்துவை அப்படின்னு சொல்றாங்க. அதே பெண்களாக இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய கணவர் உன்னுடைய அடியாராக இருக்கணும், அப்படி அவர் அடியாராக இருக்கணும். அதனால் என்னுடைய கணவருக்கு நான் எல்லா இதையும் நாங்கள் செய்வோம், அவருக்கு வேண்டுங்கிறதெல்லாம் நாங்கள் செய்வோம். அப்படி உன் அடியாருக்கு நாங்கள் சேவை செய்து உன்னை அடைவோம். அப்ப அடியாருக்கு சேவை செய்தால் அடைவது மிக எளிது. அதனாலதான் நாயன்மார்களுக்கு சேவை செய்த அனைத்து பத்தினிமார்களும் ஈசனை அடைந்தார்கள். அவர்களும் அடியார்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால் இருந்தாலும் இல்லை என்றாலும் எல்லோரும் இருந்தார்கள். அதுல நமக்கு கொஞ்சம் பேரு தான் அந்த கதையில நமக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் இல்லை என்றாலும் இறைவனடி சேர்வார்கள். ஏன்னா அடியார்களுக்கு தொண்டு செய்தவர்கள் இறைவனடியே சேருகிறார்கள் அப்படிங்கறதுதான் அதுல முக்கியமான கருத்து. சோ அன்னவரே எம் கணவர் ஆவார். அப்படிப்பட்டவரே எம் கணவராக வர வேண்டும். அவர் உகந்து சொன்ன பரிசு, அவர் சொல்றதெல்லாம் நாங்க எந்த மறுபேச்சும் செய்யாம நாங்க செய்வோம். ஏனால் அவர் உன்னடியார். அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம். இன்ன வகையே எமக்கு எங்கோன் நல்குதியில் இப்படி நீ எனக்கு கொடுத்தேன்னா எங்களுக்கு வேற எந்த குறையும் இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அழகான பாடல். பெரிய சுப்பிரமணியன். சிவா திருச்சிற்றம்பலம். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன் அடியார் தாழ் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவர்
ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எம் கோன் நல்குதியேல் என்ன குறையுமேலோ மேலோர் எம்பாவாய். சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ அண்ணன். தேங்க்ஸ் மீனா. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடணும்னு பார்த்தேன். அந்த ஏழை பங்காளன் இன்னொரு கான்டெக்ட்ல ஏழைங்கிறது பார்வதியும் குறிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த இதுல கோளறுபதி அதெல்லாம் ஏறுதேறி ஏழையுடனேன்னு வரும். ஒரு அர்த்தம் நீங்க சொன்ன அர்த்தம் கரெக்ட். பட் ஏழை பங்காளன் சொல்றதுல பார்வதியோட பார்வதி தன் பாகத்தை வைத்தவங்களும் சொல்லலாம். அதுவும் ஜஸ்ட் சொல்லணும் ஆட் பண்ண பார்த்தேன். ஏழைனா பார்வதியை குறிக்கிறாங்க. பார்வதியும் குறிக்கும் சொல்லு. தேங்க்ஸ். தேங்க்யூ அண்ணா. 10வது பாடல். பாதாளம் ஏழினும் கீழ் சொல் கழிவு பாதமலர் போத ஆர் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டர் உளன் கோதில் குலத்து அரந்தன் கோயில் பினா பிள்ளைகள் ஏது அவன் ஊர் ஏதவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார் ஏது அவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். பாதாளம் ஏழினும் விவரிக்க முடியாத வகையில் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு. பாதாளம் ஏழுக்கும் கீழ் அவன் பாதங்கள் பாதாளம்ங்கிறதுனால அதாவது கீழ்நிலையில இருக்கக்கூடிய ஜீவராசிகள் அப்படிங்கறதுனால அங்க இறைவன் இல்ல அப்படிங்கறது ஆயிடாதாம். அங்கேயும் இருக்காராம் அவர். அப்புறம் அவருடைய கால்கள் பாதங்கள் பாதாளம் ஏழினும் கீழ் இருக்கு அப்படின்னு அவர் பாதங்கள் இருக்கு. மேலுலகத்திற்கும் மேலே இருக்கிறது. போதுமார் புனை முடியும் எல்லா பொருள் முடியும் எல்லா பொருளுக்கும் முடிவாக இருக்கக்கூடியவன் பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன். அவனுக்கு திருமேனி ஒன்று அப்படிங்கிறது கிடையாது. எல்லா திருமேனிகளும் அவனுடைய திருமேனிகள் தான். அவனுடைய விஸ்வரூப தரிசனத்தை சொல்லக்கூடிய பாடலாக இது இருக்கு. வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டர் உளன் கோதில் குலத்து. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்தேன் ஞாபகம். ஓத உலவா சொல்லுதற்கு முடியாத அப்படிங்கிறது ஒரு தோழன் ஒப்பற்ற நண்பன் தொண்டர் உளன் அடியார் நடுவுள் இருப்பவன் அரந்தன் அத்தன்மையாகிய சிவபெருமானது ஆலயத்தில் உள்ள கோது இல் குலத்து குற்றமில்லாத குலத்தை உடைய பினா பிள்ளைகள் அப்படின்னா பணிப்பெண்களே. அவன் ஏது ஊர் அவ உற்றார் யார் அவனுக்கு உறவினர் யார் அயலார் யார். அவனுக்கு எதுவும் உற்றார் உறவினர்ங்கிறது யாரும் கிடையாது. எல்லாரும் அவருடைய இன்னொரு ஸ்வரூபமே அப்படின்னு தான் சொல்றாங்க. எல்லோரும் அவருடைய ஸ்வரூபமே அப்படின்னு தான் சொல்றாங்க. யோகிராமையா சொல்லும் போது கூட நான் எல்லாத்துலயும் அந்த ராமனை பார்த்தேன் அப்படின்னு தான் சொல்றாரு. அப்போ அந்த ஒருத்தவங்க கேக்குறாங்க, நீங்க சாமியை பார்த்தேன்னு சொன்னீங்களே அந்த அப்ப அவர் எங்க இருக்காரு எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்கும்போது இங்க சாமி இல்லாம என்ன இருக்கு மை ஃப்ரெண்ட் அந்த ஃப்ரெண்டுன்னு சொல்லி கேக்குறாரு. மை ஃப்ரெண்ட் இங்க இறைவன் இல்லாமல் இங்க வேற என்ன இருக்கிறது அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அவருடைய பார்வையில் எல்லாமே இறைவனாக. அப்ப அவருக்கு உற்றார் உறவினர் எல்லாமே அவர்தான். இப்ப நம்மளுடைய நம்ம உடல் எல்லாம் ஒன்னா நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இதுல இந்த கைக்கு அடிபட்டா எனக்கு அவ்வளவா நான் கண்டுக்க மாட்டேன், இந்த கைக்கு அடிபட்டா மட்டும் நான் கண்டுக்குவேன் பாப்பேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இது மொத்தமா நம்மளுடையது. இதுல எது என்ன நடந்தாலும் நல்லா இருந்தாலும் இல்லைனாலும் எல்லாம் நம்மளுடையதாக ஆகிறது. அது போல ஏது அவன் பேர் அவனுக்கு பேர் என்ன ஊர் என்ன இது எதுவுமே கிடையாது. எல்லாமே அவன்தான். ஆர் உற்றார் ஆர் அயலார் ஏது அவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய் அப்படின்னு இந்த பாடல் முடியுது. புவனாசங்கர். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் திரு மேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன்
கோதில் குல தரந்தன் கோயில் பினா பிள்ளை கால் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோரெம்பாவாய். சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். தேங்க்யூ பூனா. பிரார்த்தனை பாடல் முருகப்பன் அவர்கள். தேங்க்யூ மீனா. ஸோ திருவெம்பாவை வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடித்த பாடல். திருவாசகத்தில் மார்கழி மாதத்தில் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பாடல் 20 பாடல் பாடுவாங்க. அப்புறம் 10 நாள் திருப்பழி வச்சு பாடுவாங்க. மொத்தம் 30 நாளைக்கு. திருப்பாவையில் 30 பாசரம் இருக்குது. இதில் நம்ம சைவத்தில் வந்து திருவெம்பாவை அண்ட் திருப்பள்ளி வச்சு பாடுவாங்க. நாங்கள் இன்னைக்கு ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஸோ ஐ சிங் a couple of lines from திருப்பள்ளி ஏச்சி and then the பிரார்த்தனை சாங். திருச்சிற்றம்பலம். போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூண்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தென்வயல் சூழ் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடி உடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலரமற்று அண்ணலம் கண்ணாம் திரள் நிறை அருபதம் முரல்வன இவையோர் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே அருள் நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே. சிவா திருச்சிற்றம்பலம். இது வந்து திருப்பள்ளி ஏச்சி வந்து திருப்பெருந்துறையில் அருளியது. இது திருவெம்பாவை வந்து திருவண்ணாமலையில் அருளியது. பிரேயர் சாங். உழைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினையேன் உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையாள் கனவாய் எனையாழ்வாய் பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பிறை சேர் சடையாய் முறையோ என்று அழைத்தால் அருளாது ஒழிவதே அம்மானே உன் அடியேற்கே வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ அது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டின் அல்லால் வேண்டும் பரிசொன்று உண்டென்னில் அதுவும் உந்தன் விருப்பன்றே வேண்டும் பரிசொன்று உண்டென்னில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. சிவா திருச்சிற்றம்பலம். வாழ்த்து. வையம் நீடுக மாமழை மன்னுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னெறி தான் தலைத்து ஓங்குக தெய்வவெண் திருநீர் சிறக்கவே எல்லா வளத்தோடும் என்றும் நலம் பெறவே வல்லாய் திருமகளே வந்திடுக சொல்லாலே பாடி பரவுகிறோம் பால் போலே எங்கள் மணியில் கூடி வருவாய் குழைந்து வான்முகில் வழாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் பூதலும் மாதும் வாழ்க பொன்மழை பொழிந்து வாழ்க வேத ஆகமமும் வாழ்க வேந்தர் செங்கோலும் வாழ்க தீதில் ஐஞ்செழுத்து நீரும் சிவனடியாரும் வாழ்க வாதவூர் இறை புராணம் படித்தவர் கேட்டோர் வாழ்க பிழைப்புறுத்தல் கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி நெல்லா பிழையும் நினையா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் துழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே. திருச்சிற்றம்பலம்.
ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. இந்த ஆர்டர் நாளைக்கு மாத்தி கொடுத்துறேன் முருகன். ஐயா, இந்த வாழ்த்துல Yeah, yeah, sure, ஆச்சி. Yeah. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு அடுத்த திருவம்பாவையில இருக்கு. திருவம்பாவையில அதுக்கு அடுத்த பாடல் பார்க்கலாம். தேங்க்யூ மீனா. தேங்க்யூ. ஒரு கேள்வி மீனா. சொல்லுங்க சார். இது வந்து திருப்பாவையும் திருவம்பாவைக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து எது முதல்ல வந்தது, எது ஆண்டாள் முதல்ல, அது தெரியலையா உங்களுக்கு? அது தெரியல. And it doesn't matterன்னு எனக்கு தோணுது. இல்ல, நான் ரெண்டுமே படிச்சிருக்கேன். ஸோ எனக்கு அதுல ஒரு திருப்பாவை எப்போதும் படிப்பேன். திருவம்பாவை இப்பதான் படிக்கிறேன் இந்த திருவாசகனால. பட் திருப்பாவை படிப்பேன் எப்போதும். பட் அதுல ஒரு சிமிலாரிட்டிஸ் நிறைய பார்த்தேன். ஸோ அதனால ஐயாவோட பேச்சு கேட்டதுல ஐ ரிமெம்பர் ஐயா செட் திஸ் கேம் ஃபர்ஸ்ட். ஸோ ஓகே, பார்த்தா ஆண்டாள் பாடினாங்கன்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஓகே ஓகே. ஸோ ஆண்டாள் வந்தது அதுக்கப்புறம், ரைட்? அந்த 10th century மாதிரி. எஸ். ஓகே. யா, நம்ம படிக்கும்போது திருப்பாவை திருவம்பாவை சேர்த்தே பார்த்ததுனால எது முதல்ல வந்ததுன்னா, ஆனா ரெண்டுக்குமே ஒரே மாதிரி பாவனை, என்னமோ ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஈவன் சம்டைம்ஸ் வந்து அருளாளர்களோடதெல்லாம் இதை பார்த்து தான் அதை பண்ணணும் அப்படிங்கறதே சில சமயம் கிடையாது. ஏன்னா அந்த தாட்ஸ், அவங்களோட தாட்ஸே ஒரே தனக்கு பதி பத்தினி பாவம்னு வந்துட்டாவே அந்த தாட்ஸ் ஒரே மாதிரியே வந்துடுறது உண்டு. அதனால அது எப்படின்னு என்னன்னு தெரியல. ஆனா நமக்கு அந்த பாவமானது எப்படி எம்பெருமானை போட்டுறதுக்கு ஒரு பாட்டு இருக்கோ, பெருமாளை பாட்டு இருக்கோ, அதே போல சிவனை போட்டுறதுக்கும் ரொம்ப நம்ம உருகி பாடுறதுக்கும் ஒரு பாடல் இருக்கு, கொடுத்து வச்சிருக்கு. கோயில்ல அப்படிதானே மார்கழி மாசத்துல ரெண்டுமே பாடுவாங்கன்னு நினைக்கிறேன். திருப்பாவை திருவம்பாவை ரெண்டும் சேர்த்து பாடுவோம். சரி, ரொம்ப தேங்க்ஸ் மீனா. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. மீனா வேத்தியாச்சி, சொல்லுங்க ஆச்சி. நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம் பேசணும்னா, இல்லைன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ மீனா. தேங்க்யூ மீனா. தேங்க்ஸ் மீனா. நன்றி ஆச்சி.